ஒரு குழந்தையின் குரலில் பாட வேண்டுமா? எஸ் ஜானகி. வயதானவர் குரலில் பாட வேண்டுமா? எஸ் ஜானகி. இளம்பெண்ணின் நளினத்தோடு பாட வேண்டுமா? எஸ் ஜானகி. இப்படி அவருடைய குரல் கொடுக்காத உணர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். திருமிகு புஷ்பவனம் குப்புசாமி ஐயா நம்மோடு இருக்கிறார். ஜானகி அம்மா அவர்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், நான் இது குறித்து தான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ இந்த கண்ணா நீ எங்கே பாட்டாகட்டும், அப்புறம் டேடி டேடி ஓமை டேடி அந்த பாட்டாகட்டும், நிறைய அந்த 80s 90s காலகட்டங்கள்ல குழந்தை மழலை குரல் வந்து ஜானகி அம்மாவோட குரல் தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த வெர்சிட்டாலிட்டி இருக்குல்ல, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அதுல ஒரு வயதான பெண்மணி, அதுவும் கிராமத்து பின்னணியே அதே போலயே பாடி இருப்பாங்க. அந்த ஒரு வெர்சிட்டாலிட்டி இருக்குல்ல, அது சில குரல்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். நீங்க சின்ன வயதுல இருந்து நீங்களும் ஜானகி அம்மாவுடைய குரலை கேட்டு வளர்ந்துருப்பீங்க. அப்படி உங்களுக்கு முதல்ல அப்படி ஹிட்டான உங்க மனசுல உரைக்கிற ஒரு பாட்டு அப்படின்னா முதல் அந்த ஆட்டுக்குட்டி முட்டைட்டு தான். ஓகே. நான் கல்லூரியில மன்னர் சரபோஜி அரசனர் கலைக்கல்லூரி தஞ்சாவூர்ல படிக்கிறப்போ அப்பதான் வந்து இந்த பாட்டு அதை நான் மேடையில பாடுனேன். ஓ. அப்போ இந்த ஜானகி அம்மாவுடைய குரல்ல அந்த 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 பாடுவேன். அதே அந்த வயசான குரல்ல பாடுவேன். அப்போ எனக்கு வந்து இப்போ வரல. அப்போ நான் பாடினேன். அதை கேட்டு தான் பசங்கள்லாம் என்ன உசுப்பேத்தி விட்டு நான் மியூசிக் வந்தேன். நான் மியூசிக் வர்றதுக்கு காரணமே அந்த பாட்டு. இப்போ முதல் சுழி வந்து அம்மா அவங்களுடைய பாடல் போட்டது. ஆமா, இந்த பாட்டு பாடும்போது தான் எல்லாம் என்ன இப்படி பாடுற, உனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குடா, நீ பாட்டு பாடலான்டான்னு எனக்கு உசுப்பி விட்டான் எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் அறையிலையும் உட்காந்து இதே பாட்டை பாடுறது. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு ஆனா குஞ்சி சொன்னது தானா 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 கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி காக்கையில்லா சீமையில அப்படியே அப்படியே உங்க குரலுக்கு வந்து ஏன்னா அது அப்போ வந்து அது மாதிரி நாங்கள் வேந்தது உண்டு. எப்படி அப்படியே அழகா குமரி வாய்ஸ்ல இருக்கு, அப்படியே எப்படி வந்து பாட்டி குரலுக்கு போகுது. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வராது. கண்டிப்பா அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் தான். பாக்குறதுக்கு ஜானகி அம்மா ரொம்ப தன்மையானவங்க, ரொம்ப அன்பானவங்க, எல்லார்கிட்டயுமே அன்பு பாராட்டக்கூடியவங்க. ஆனா மேடையில நிறைய மேடை கச்சேரிகளை பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுக்கும் இவங்களுக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருக்கும். நிறைய குறும்புத்தனங்கள் இருக்கும். அவங்க பாடும்போது ஒரு சலனமே இருக்காது, அலட்டிக்காம பாடுவாங்க. இப்போ புஷ்பவனம் ஐயாவுடைய பாடல் நாங்க உங்களால இப்படி கை சொடுக்கு போடாம பாடவே முடியாது. நான் நிறைய உங்களை பார்த்திருக்கேன். ஜானகி அம்மா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பாடல், அவ்வளவு டைனமிக்ஸ் பாடல்களை கூட அப்படி முகம் கூட அசைக்காம பாடுவாங்க. நீங்க அதை பார்த்து வேந்தது ஆச்சரியப்பட்டது என்னங்க, வந்து எவ்வளவு ஆட்டமான பாட்டு இது. ஆனா ஒரு அசை கூட வரமாட்டேங்குது கையில. அது சின்ன குட்டி டைரி. ஆமா, குட்டி டைரி. அதை பார்த்துட்டு அந்த அந்த குரல் தான் ஆடுதே தவிர, அதுதான் நம்மளை ஆட்டமோட வைக்கிறத தவிர அவங்கள்ட்ட இருந்து ஒரு அசைவு வராது. இது பெரிய ஆச்சரியங்க, பெரிய ஆச்சரியம். அது நான் வியந்தது உண்டு, எப்படி முடியுது அவங்களால அப்படின்னா. பாடுறது மட்டும்தான் என் வேலை, வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட். ஒரே அம்பு குறி. அதாவது அந்த இதில் சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்களாம், அதோ தெரியும் மாமரம் தெரியுதா, தெரியுது. கிளை தெரியுதா, தெரியுது. அதில் ஒரு மாங்காய் காய்ச்சி தொங்குது தெரியுதா, தெரியுது. நீ இப்போ அடிச்சிருவியா, கரெக்டாக அடிச்சிருவேன்னா. அப்புறம் அந்த வில்லுக்கு விஜயன் இருக்கார்ல, அவரை கூப்பிட்றாங்க, உனக்கு மாமரம் தெரியுதா, தெரியல. மாங்கிளை தெரியுதா, தெரியல. மாங்காயாவது தெரியுதா, தெரியல. அப்புறம் என்னத்தை அடிக்க போற, மாங்காய் காம்பு மட்டும் தான் தெரியுது. அப்ப அந்த மாதிரி எனக்கு பாட்டு தான் முக்கியம், மற்றது பக்கவாத்தியம் தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு அதுதான், அந்த சுருதி தெரியுது, பாட்டு தெரியுது, இந்த டியூன் தெரியுது, அதை எப்படி கொண்டு போகலாங்கிறது தெரியுது அப்படின்னு நமக்கு சொல்லாமலே சொல்றாங்க. நீங்க உங்களுடைய ட்ரிபியூட்கான ஒரு சில வரிகள் எழுதியிருந்தீங்க, நீங்க என்னென்ன சொல்ல முடியுமா, என்னென்ன பாட முடியுமா? எனக்கு பாடுறேனே. இப்போ அவங்களுக்கு அவங்க பாடின பாட்டு இப்போ எல்லாருக்கும் ரொம்ப இந்த நேரத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கு. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் எந்த மூச்சுன்னு வருது இல்லையா. இப்போ 40,000 பாடல்கள், 4 முறை தேசிய விருதுகள். 40,000 பாடல்கள், 4 முறை தேசிய விருதுகள். கேட்போர் மனத்தை கொள்ளை கொள்ளும் தேனின் மினிய குரலார். கேட்போர் மனத்தை கொள்ளை கொள்ளும் தேனின் மினிய குரலார். சிங்கார வேலனை வாழ்த்திய எங்கள் தெய்வீக குரலார்.
சிங்கார வேலனை வாழ்த்திய எங்கள் தெய்வீக குரலார், எங்களும் காணாத எளிமையின் வடிவத்தார், எங்களும் காணாத எளிமையின் வடிவத்தார், எவ்வகை பாடலையும் இனிது பாடும் திறனார், எவ்வகை பாடலையும் இனிது பாடும் திறனார், எவ்வகை மொழியிலும் இயைந்து பாடும் திறனார், எவ்வகை மொழியிலும் இயைந்து பாடும் திறனார், எல்லாம் ஒருங்கே அமைந்த எங்கள் இசைத்தாயார், எல்லாம் ஒருங்கே அமைந்த எங்கள் இசைத்தாயார், எம்மில் வாழும் ஜானகி என்னும் இசைத்தாயார், எம்மில் வாழும் குரலால் இசையால், எம்மில் வாழும் ஜானகி என்னும் இசைத்தாயார், வாழ்க வாழ்கவே என்றும் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே உங்கள் புகழ் வாழ்க வாழ்கவே. எனக்கு அப்படியே எனக்கு குரல் அடைக்குது நீங்க பாடினதுக்கு அப்புறம். அந்த அந்த ஆன்மா எங்க இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய புகழுடலுக்கு தான் இன்னைக்கு மறைவே தவிர அந்த குரலுக்கும் அவங்களுடைய இசைக்கும் மறைவே இல்லை. என்றென்றும் நீங்க கடைசியாக சொன்ன வார்த்தைகள் போல அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. ரொம்ப நன்றி. நீங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ரிபியூட் அவங்களுடைய மறைவு இந்த நேரத்துல அதை நீங்க ஒரு காணிக்கையா, இசை காணிக்கையா செலுத்தி இருக்கிறீங்க. நன்றிங்கய்யா.